கோபியோட ஹோட்டலில் இருக்க செஃப் லீவ் போட்டதுனால கோபி ஆர்டரை எடுத்துட்டு எப்படி டெலிவரி பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு. அப்போது இந்த விஷயத்த ஈஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சமைச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே ஈஸ்வரி அவ்வளோ பேருக்குலாம் என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி ஐடியா போட்டு பாக்கியா கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைச்சு கொடுக்கணும் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியாவும் ஒத்துக்கிறாங்க. பாக்கியா சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சமைச்சு அந்த அட்ரஸில் டெலிவரி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸுக்கு வராங்க. வந்து பார்த்தா அது கோபியோட ஹோட்டலாக இருக்கு. கோபியோட ஹோட்டல்ல எல்லா திங்ஸையும் இறக்கி வச்சுட்டு கோபி கிட்ட போயிட்டு பிஸ்னஸ் தெரியலனா கூட கத்துக்கலாம் பரவாயில்ல, ஆனா குக்கிங் தெரியல அப்படின்னா பிஸ்னஸே பண்ண முடியாது பாத்துக்குன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாங்க பாக்கியா. இதை கேட்ட உடனே கோபி செம்மையா டென்ஷன் ஆகி ஈஸ்வரியை முறைக்கிறாரு. பாக்கியா, எழில், அமிர்தா, செல்வி இவங்க கோபி ஹோட்டல்ல நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ராதிகா அங்க சாப்பிட்றதுக்காக வராங்க. செல்வி ராதிகா கிட்ட ஜாடமாடையா பேசி கோபி பாக்கியா கிட்ட வாங்கி தான் சாப்பாடு சப்ளை பண்ணாரு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இதை கேட்ட ராதிகா செம்மையா டென்ஷன் ஆகி கோபி கிட்ட போயிட்டு இன்னைக்கு சாப்பாடு எப்படி சப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோபி சொல்றாரு, செஃப் இன்னைக்கு லீவு, அம்மா வந்தாங்க, அம்மாவை வச்சு எல்லா சாப்பாடும் செஞ்சு 1 ஹவர்ல டெலிவரி பண்ணியாச்சு அப்படின்னு பெருமையா சொல்றாரு. சொன்ன உடனே ராதிகா கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணு சத்தம் போடுறாங்க கோபியை. செஃப் லீவுனா கூட எவ்வளோ ஹோட்டல் பக்கத்தில் இருக்கு, 10 அடிக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி கொடுக்க வேண்டியதானே, அசிங்கமா இல்லை உங்களுக்கு, பாக்கியா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு செம்மையா சத்தம் போடுறாங்க கோபிய. இதை கேட்ட உடனே கோபி என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா தான் சாப்பாடு வாங்க சொன்னாங்க, நான் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே ராதிகா நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு நீங்க ஏன் பாக்கியா கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, நீங்க பண்ணது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரி, அப்படின்னா நீ கிளம்பி வர வேண்டியது தானே, நீ வந்து சரி பண்ணி கொடுத்துருந்தா நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்த்து கேட்கறாங்க. என்னதான் சொன்னாலும் நீங்க பண்ணது தப்பு தான், கோபி பண்ற அதே பிசினஸ் தான் பாக்கியாவும் பண்றாங்க, எங்களால முடியலன்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட போய் கேட்கறது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா, நீங்க ஏன் அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஈஸ்வரியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் உட்காந்து பாக்கியாவோட மாமா கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹோட்டல்ல பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நிலைமையை சமாளிக்கிறதுக்கு பாக்கியா கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை பெருசா பேசிட்டு இருக்க வேணா போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. பாக்கியாவும் எழிலும் கிச்சன்ல நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கோபி தண்ணி பிடிக்க அங்க வராரு. அப்போ பாக்கியாவும் எழிலும் கோபியை பார்த்து உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்ச உடனே இதை கவனிச்ச கோபி, என்ன பாக்கியா அலட்சியமா சிரிக்கிற, உன் ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ண உடனே உனக்கு ரொம்ப அலட்சியமா போச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, இப்போ இவ்வளோ வீரமா பேசுற நீங்க சாப்பாடு கொண்டு வந்தோடனே வேண்டாம்னு சொல்ல வேண்டியதுன்னு அதை ஏன் வாங்கி டெலிவரி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எழில் கோபியை பார்த்து எங்க அம்மாவுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கோபி நக்கலா பாக்கியாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறாரு. வணக்கம் வச்சுட்டு இப்போ போதுமா, உனக்கு நிம்மதியா தூக்கம் வருமா அப்படின்னு கேட்குறாரு. பாக்கியா சொல்றாங்க, இன்னைக்கு நைட் நான் ரொம்ப நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. கோபி கிச்சன்லேயே நின்று இவள்கிட்டலாம் நம்ம கையேந்திர நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காரு.